பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். வெளியேற்றுங்க. அமளி செய்த எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் மெகா ஷாக். அவர் கிடையாது, அலுவல் ஆய்வுக்குள்ள 0 ஹவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீ திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மீறல் பிரச்சனை, உரிமை பிரச்சனை பேசுவது இவங்க. நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அதை முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகளை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அவசியம் உட்காருங்க. தமிழக சட்டசபை கூட்டம் இன்று அமளியுடன் துவங்கியது. உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்பி துவக்கம் முதலே அதிமுக எம்எல்ஏக்கள் அமளி செய்தனர். அதாவது காவிரி மேகதாது அணை விவகாரத்துக்கு எதிராக கடந்த கூட்டத்தில் ஒருமனதாக சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதல்வர் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தில் காவிரி நடுவர் நீதிமன்றம் தொடர்பான ஒரு அம்சத்தை சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். அதை உடனடியாக முதல்வர் விஜய் ஏற்றுக்கொண்டார். பின்னர் திருத்திய தீர்மானம் அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிவிட்ட நிலையில் இப்போது திடீரென அதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் உதயநிதி கோரிக்கையை ஏற்று திருத்தம் செய்த அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இன்று கூட்டம் துவங்கியதுமே அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பில் உரிமை மீறல் பிரச்சினை எழுப்பப்பட்டது. இதற்கிடையே அமோனியம் வாயு கசிவால் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் பர்வேஸ் பேசினார். அப்போது மேகதாது விவகாரம் பற்றி பேச அனுமதி கோரி அதிமுகவினர் அமளி செய்தனர். இதனால் சபையில் பரபரப்பு ஏற்பட்டது. சபாநாயகர் JCD பிரபாகர் பலமுறை எச்சரித்தும் அதிமுகவினர் அமளியை நிறுத்தவில்லை. மேகதாது பற்றி பேச அனுமதி இல்லை என்று சபாநாயகர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதிருப்தியடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தாங்கள் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தார். கோஷம் போட்டபடி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அப்போது சபை உள்ளே கோஷம் போடக்கூடாது, சபை காவலர்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சபாநாயகர் உத்தரவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீ வெளியே போய் பேசுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அதை முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகளை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அவசியம் உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா, அமைதியா வெளியேறுங்க. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம் 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 வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியதும் அவை குறிப்பில் ஏறாது. மோடி முதல் அண்ணாமலை வரை வாழ்த்து மழையில் சிஎம் விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதல்வருமான விஜய் இன்று தனது 52வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். தவேக தொண்டர்கள் சில வாரங்கள் முன்பே கொண்டாட்டத்தை துவங்கிவிட்டனர். இன்று காலை முதலே ராட்சத கேக் வெட்டுவது, பட்டாசு வெடிப்பது, இனிப்பு வழங்குவது, நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது என்று முதல்வர் பிறந்த நாளை தவேகவினர் கொண்டாடி வருகின்றனர். இதற்கிடையே முதல்வர் விஜய்க்கு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தனது வாழ்த்து செய்தியில், தமிழக முதல்வர் விஜய்க்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீண்ட காலம் ஆரோக்கியமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் என்று கூறியுள்ளார். முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல், தாங்கள் நல்ல உடல் நலத்துடன் வாழவும் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள், தமிழ் மக்களின் உரிமையை காக்கவும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒன்றிணைந்து பணி செய்வதில் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறியுள்ளார். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின், முதல்வர் விஜய்க்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியோடும் உடல் மற்றும் உள நலத்தோடு பொது வாழ்வில் பணியாற்றிட விழைகிறேன் என்று கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், முதல்வர் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்,
நீண்ட ஆயுள் மற்றும் உடல் நலத்துடன் தாங்கள் பணியாற்ற வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். வீதி லீடர்ஸ் அரசியலமைப்பின் தலைவர் அண்ணாமலையும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். முதல்வர் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தனது மக்கள் பணியை தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். பல கோடி இதயங்களின் அன்பை பெற்றிருக்கும் அன்பு தம்பி முதல்வர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் கூறியுள்ளார். தொடர்ந்து அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். 8 வயது சிறுமியை சீண்டிய மிருகம், வெளுத்தெடுத்த சிங்கப்பெண் படை. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே உள்ள காராமணிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி வீட்டின் அருகே தனது அண்ணனுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான விஜய கணபதி மது போதையில் அந்த வழியே வந்துள்ளான். சிறுமியை பார்த்த அவன் நைசாக பேச்சு கொடுத்து மறைவான முட்புதருக்கு தூக்கிச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளான். சிறுமியை தூக்கிக் கொண்டு சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் அண்ணன் விரைந்து சென்று இதுகுறித்து தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். உடனடியாக விரைந்து வந்த பெற்றோர் முட்புதருக்குள் சென்று அவனை பிடித்து சிறுமியை மீட்டனர். சம்பவத்தை கேள்விப்பட்டு கொதித்துப் போன கிராம மக்கள் அவனுக்கு தர்ம அடி கொடுத்தனர். சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த சிங்கப்பெண் படையினரிடம் அவன் திமிராக பேசியதாக கூறப்படுகிறது. அவனை வெளுத்தெடுத்த சிங்கப்பெண் படையினர் நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவனை கைது செய்த போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்தனர். ஏற்கனவே விஜய கணபதி மீது கஞ்சா, பைக் திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரியவந்தது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்கா உடனான ஒப்பந்தத்தில் இழுபறி, ஈரான் வெளிநடப்பு, போட்டோ ஷூட் புறக்கணிப்பு. ஈரான் அமெரிக்கா இடையே 4 மாதங்களாக தொடர்ந்த போர் சமீபத்தில் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. இனி மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிக்காது. சரக்கு கப்பல்கள் ஆர்மூஸ் ஜலசந்தியை கடப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். அதேபோல் ஆர்மூஸை சுற்றியிருந்த அமெரிக்க படைகளும் வாபஸ் பெறப்பட்டன. ஈரானின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள அமெரிக்கா பெரும் தொகை தருவதாகவும் அமைதி பேச்சின் போது முடிவு எடுக்கப்பட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த பேச்சு சுவிட்சர்லாந்தில் நடந்து வருகிறது. ஈரான் அமெரிக்கா நாடுகள் இடையே மத்தியஸ்தம் செய்யும் பணியில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டியது. இதையடுத்து இஸ்ரேலின் செயலை கண்டித்து ஆர்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்தது. ஈரானின் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்தார். ஆர்மூஸில் கை வைத்தால் ஈரான் என்ற நாடே இருக்காது. சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அந்நாட்டு தலைவர்கள் மீண்டும் நாடு திரும்ப ஈரான் என்ற நாடே இருக்காது என மிரட்டல் விடுத்தார். இதற்கிடையே சுவிட்சர்லாந்தில் நடந்து வரும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பங்கேற்றுள்ளார். அவருடன் ஈரான் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை குழு தலைவர் முகமது கலீஃபா, அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அர்காச்சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இருதரப்பு பேச்சில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படாதது, லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல், அமெரிக்க அதிபரின் மிரட்டல் பேச்சு உள்ளிட்டவை காரணமாக ஈரான் அதிகாரிகள் மேற்கொண்டு பேச்சு நடத்த விரும்பாததாக தகவல் வெளியானது. இதனால் முழு பேச்சுவார்த்தையும் முடியும் முன்பே கூட்டத்திலிருந்து கிளம்ப ஈரான் தலைவர்கள் முடிவெடுத்தனர். இதையறிந்த ஷெபாஸ் ஷெரீப் அவர்களை JD வான்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க குழுவுடன் கைகுலுக்க வைத்து குழு புகைப்படம் எடுக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் ஈரான் தரப்பினர் அதற்கு சம்மதிக்காமல் கிளம்பி சென்றனர். இதை JD வான்ஸ் கூர்ந்து கவனித்தார். இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிந்ததாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் வான்ஸை புறக்கணித்த ஈரான் பேச்சுவார்த்தை குழு தரப்பின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் இந்த செயல்பாடுகள் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் நிலவுவதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறை இயக்குநரை கண்டித்து புதுச்சேரி டாக்டர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் சுகாதாரத்துறையின் கீழ் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதற்கு ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதி கடந்த 7 ஆண்டுகளாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான முறைகேடுகளை புதிய பொறுப்பாளர் கண்டுபிடித்து கோரியும் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுக்கவில்லை.
மாறாக புகார் கொடுத்த டாக்டர் மீது சுகாதார இயக்குனர் நடவடிக்கை எடுத்ததாகவும் டாக்டர்களை கடுமையாக வார்த்தைகளால் திட்டுவதாகவும் புகார் எழுந்தது. இதனால் சுகாதாரத்துறை இயக்குனரை கண்டித்து டாக்டர்கள் காலை 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர்கள் அவதியடைந்தனர். அங்கே ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். 5 டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டும் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் தான் வரணும். ஆனால் எப்படி ஒரு ஆர்கனோகிராம் முன்னாடி போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லா ஃபைலுமே JDIECன்னு ஒருத்தருக்கு வந்து அவர் தான் எல்லா ஃபினான்ஷியல் ஃபைலையும் அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்துச்சு. அருள்சாகன் சார் அதுக்கு வந்து இன்சார்ஜாக வந்ததுலேருந்து அதை அனலைஸ் பண்ணி நாக்கோ கைட்லைனில் படி எப்படி வந்து ஒரு ஆர்கனோகிராம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹெல்த் செக்ரட்டரி அவங்க எல்லாத்தோட அப்ரூவலோட நாக்கோ கைட்லைனோட அதை மாற்றினாங்க. அது மாற்றினதுக்கு அப்புறமேல அது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு புதுச்சேரியோட எய்ட்ஸ் கண்ட்ரோல், நம்ம எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்காக 70 லட்சம் ஃபண்ட் இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு. IEC நான் சொல்கிறது, அந்த IECயோட ஃபண்டு வந்து 1,70,00,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த டினாமினேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ இத்தனை பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது இருக்கும் இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ ஃபண்டு வந்து 1,70,00,000 மாறிடுச்சு. ஆனால் அதுக்கான ப்ரோக்ராம் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் மாறலைங்கிறப்போ இவர் அதுக்கான காரணத்தை வந்து ஆராய ஆரம்பிக்கிறப்ப ஏதோ ஒரு தவறு இருக்கு. அவர் ஊழல் தான் நடந்திருக்குன்னு சொல்ல, ஏதோ ஒரு தவறு இருக்கு. அந்த தவறை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக எல்லா கோப்புகளையும் கேட்கிறாரு. 5 வருஷத்துக்கான கோப்புகள் கேட்கிறாரு. அந்த 5 வருஷத்துக்கான கோப்புகளை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றப்போ வந்து ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கிறதா வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.